வேறு மனம் இல்லாம எப்படிங்க வீடு கட்டுறது? என்ன பாரதேசிக்கு பிறந்த பாரதேசி பையன் இத்தனை ஆண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக என் பாட்டனும் முப்பாட்டனும் கோட்டை கட்டி பெரிய பெரிய மாலை கட்டி வாழ்ந்தானடா. ஆத்து மணலம் மொத்தமா அள்ளி வித்து இந்த மலை நான் நுருகி தான் கட்டினானடா. 32 ஆறுகளை நீங்க கொலை செய்தீங்க. 32 ஆறு மணலை அள்ளி வித்தீங்க. தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அல்லப்பட்டதா? மனச்சான்றோட யாராவது பதிவு சொல்ல முடியுமா? அரபு நாடுகளுக்கு ஏத்தல, அந்நிய மாநிலங்களுக்கு பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து விற்கல. தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அல்லப்பட்டிருந்தால் இன்னும் 200-300 ஆண்டுகளுக்கு இந்த மணலை வைத்து கொண்டு போயிருக்கலாம். மலையை தொற்றுக்க வேண்டியதில்லை. எப்படி இருக்கு? எல்லாம் வேட்டை காடு. அததான் காடு புரிங்க சொல்றான் பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன். ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடுகிற போது நம் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தார். கிழங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். அப்போது நதி நதியாக இருந்தது, ஆறாக இருந்தது, மலை மலையாக இருந்தது, அருவி அருவியாக இருந்தது. எல்லாம் அப்படி இருந்தது. நம் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தார். ஆனால் இவர்கள் பண வேட்டையாட தொடங்கிய போது நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டார். 18 வயதிலேயே பாட்டியாகி விட்டாளுங்கிறான். அதான் நடந்துருச்சு. இத்தனை பேர் கற்றறிந்தவர்கள் இருக்கிறீங்க, சாலையில போறீங்க, எவ்வளவு பாரவுந்துகள் நம் மணலை கொண்டு போகுது, மலையை கொண்டு போகுது. அது கவனிக்கல. தூசி பறந்து கண்ணுல படுறது காரணம் என்ன? என்னை கவனிடா, என்னை வெட்டி கொண்டு வர. ஆத்து மணலை அள்ளி கொண்டு போகும்போது அருமை தம்பி தங்கைகளே, சொட்டு சொட்டாக தண்ணீர் வடித்துக் கொண்டே போகும். ஒரு லாரியில் 2000 லிட்டர் தண்ணீர் அதுக்குள்ள இருக்குங்கிறான். ஒரு லாரியில் ஈரத்தோட மண் அள்ளி போகும்போது அது சொட்டு சொட்டா விழுவது. மண்ணில் லாரி மண்ணை தண்ணீர் இல்லை, நம் தாய் நிலத்தின் கண்ணீர். அவ அழுகிறா, என் அருமை பிள்ளைகளே, என்னை களவு கொண்டு போறார்களே, எதிர்காலத்தில் குடிக்க நீருக்கு தண்ணிக்கு என்ன செய்வீர்கள் என்று அவள் வருந்தி வடித்த கண்ணீர் தான் அது.